இன்னைக்கு ஏதோ தமிழ்ல தான் பேசணும்னு எனக்கு தெரியும். இந்த பழைய காலத்தில் சொல்லுவா, இந்த கத்துரோட்டுன்னு ஒரு வேதம் உண்டு. வெள்ளக்காலத்து நீளம் அது போட்டு இப்படி இப்படி தீட்டணும். அதுக்கு பட்டை உண்டு, லிதர் பட்டை. அந்த மாதிரி நான் அப்பப்போ பேச வந்துச்சா கொஞ்சம் தீட்டிக்கிறது. தாய்மொழி தமிழ் இருந்த போதிலும் பழக்கம் இல்லை. முன்னதான் திட்டுவேன், காலத்தெல்லாம் தமிழை திட்டுவேன். இப்ப கறி ஒன்று வச்சுட்டேன்னா அதுவும் தேவைப்படாம போச்சு. ஆனா ஒன்று நான் சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, உங்களெல்லாம் இங்க வந்து பார்த்து உங்களோட உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு செட்டிங் கொடுத்து ஒரு பிறப்பு விழா ஒண்ணு என்ன கல்வி சொல்றதுக்கு அஸ்திவாரக்கல் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. கேரளா தேசத்துல 13ஆம் தேதி வந்து இறங்கினேன். ஒரு செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்றுக்கு முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை. இது வரைக்கும் 8 செப்டம்பர் பார்த்தாச்சு. 8-9 நாள் இல்லை. அதனால வயசானவன் வெள்ளான அலுப்புன்னு சொல்லுவா. அதனால ஜாஸ்தி எதிர்பார்க்காத போயிட்ட. இப்போ அன்னைக்கு யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அழுத, இந்த தடியாக நான் அப்படி ஓங்கினா அவன் தாந்துட்டான். அவங்கள்ட்ட தண்ணி ஏன்னா அவங்கள்ட்ட தண்ணீர் கேட்டா, ஐயோ சாமி நான் இந்த மாதிரி நகரவே முடியாது அப்படின்னால அதுக்கு கையில கொடுக்க மாட்டீங்களே. இப்ப பாருங்க, நீங்க கையில தூக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிருக்கும் உங்களுக்கு அப்படி. நான் கிட்ட வாழாட்டணும், கிட்ட வந்தாக்கா அப்புறம் அதை தழுவ முடியாது. அவ பாக்குறா, அடிச்சாலும் அவ்வளவு இது இல்லை. ஓகே, விழ மாட்டேன்றது லைட்டா தான் விழுது. ஒருத்தனை அடிச்சு விட்டு நான் கோவிச்சு பார்த்துச்சேன். அவர் வந்து என்கிட்ட என்னோட கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சுட்டார். அந்த காலத்துல அனுப்பிட்ட சாமி நின்றாலும் இப்போ தட்டு தான் விழுதுன்னா என்ன பண்றது, காலப்போக்கில் அனுப்பி தட்டாயிடுது. ஆனா வாயால பேசுறது பேசலாம். நீங்கள்லாம் வந்து இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் கட்ட போறத ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அதுக்கு சரியா பிளானிங் இருந்தா தான் எதிர்காலத்தில் எல்லாருக்கும் உதவும். அதனால இது கல் போட்டாச்சு. இதுவெல்லாம் இப்போ பிளான் அனுப்பலன்னு சொல்லிருக்கா. முடிச்ச ஏதாச்சும் ஒரு மாதிரி பார்த்து அதில் என்ன திருத்தம் திருத்தி கூடிய சீக்கிரத்தில் வேலை ஆரம்பிச்சுக்கலாம். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க. உங்க ப்ரிசெப்டர்ஸ் எல்லாம் இருக்கா. அதில் நான் என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு காலையிலையோ நேற்றுக்கு மாலையிலையோ பாலக்காடில் ஒரு இந்த மாதிரி ஒரு சீர்குலை சிட்டிங் கொடுத்தாக்க, சிட்டிங் யார் கொடுக்குறாரோ அவருக்கு எதில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அதாவது பௌத்திக ரூபத்தில் இல்லை, ஆன்மீக ரூபத்தில். இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு அம்மா கூட்டாருன்னா விருந்தாளிகள் முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாமே சமையல் எப்படி இருக்குது. கேட்க வேண்டியதில்லை. பாயசம் நல்லா இருக்கான்னு கேட்கப்பா, தேவைக்கு நல்லா இருந்தா முகத்தில் தெரியும், நல்லா இல்லைன்னாலும் முகத்தில் தெரியும். சாயத்தை சாப்பிட்டாங்க, இல்லை இட்லி கூட அப்படி சாப்பிட்டு தண்ணி மேல தண்ணியா குடிச்சுட்டு இருந்தாங்க. முடியல காரம் ஒரு வேலை பொடினா பொடி காரமா இல்லை, இட்லியா காரமா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கும் ப்ரிசெப்டர் எல்லாம் சிட்டிங் கொடுக்க அபியாசி கண்டிஷன் என்னன்னு அதுவா தெரியணும். தெரிஞ்சதுனாக்கா we can estimate. ஏறத்தாழ நமக்கு அவ கண்டிஷன் ஸ்பஷ்டமா தெரியும். அதாவது போன தரத்துக்கு இந்த தரத்துக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லை இறங்கி இருக்கா, இந்த அளவுக்கான்னு தெரியணும். இப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி சிட்டிங், ஓரளவுக்கு சிட்டிங்ல டெப்த் ஒரு ஆழம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.
ஏன்னா கொடுக்கறவன் வாங்கி நீங்க பயன்படுத்தினா தானே கொடுக்கறவனுக்கு திருப்தி. சாப்பாடு மாதிரி தான், சாப்பாடு போட்டுவிட்டு அவன் ஏன்டா வந்தோன்னு இப்படி மூஞ்சி வச்சு நீந்துட்டு போனாலும் யாருக்கு பிரயோஜனம் இல்லையே. போறவா மகிழ்ச்சியா போகணும், வந்தவன் மகிழ்ச்சியா போகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உருவாக்கி நீங்க வச்சிருந்ததுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டத்தக்க ஒரு இது ஒரு வாய்ப்பு. ரிசப்டர்களுக்கு ஒரு அதை விட ஒரு கொஞ்சம் குறைச்சி வாய்ப்பு. உழைக்கிறா நீங்க தான். பாபுஜி மகாராஜ் சொன்னார், எந்த ஆசிபா சொன்னாரோ நிஜமாவே சொன்னாரோ, அவர் ஆன்மீக பிரயாணத்தை முடிக்கிற ஸ்டேஜில் லாலாஜி கூப்பிட்டு சொன்னாரோ, இன்னைக்கு ஒரு என்ன ஆக்கணுமோ அந்த மாதிரி ஆக்கியாச்சு, இப்போ உனக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை, இதான் அந்த ரியல் கண்டிஷன் தாரா. இதுக்காகத்தான் சாமி நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன், நீங்களும் எனக்காக கொஞ்சம் உழைச்சிருக்கீங்க அப்படின்னாரா. திடீர் ஞாபகம் அவர் கொடுக்கல, நீ இடத்தை வாங்கிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அவரை தள்ள கை வச்சு இப்படி சிரிச்சுட்டு இருந்தார். அப்போ லாலாஜி சொன்னாலாம் உங்களுக்கு அது அவ்வளோதான் தோணுதுன்னா நான் இதை திருப்பி எடுத்துடுவேன் இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அப்போ பாபுஜி அவர் காலை பிடிச்சிட்டு சொன்னாங்க, இதை எடுத்துட்டீங்கன்னா என் உயிரை போயிடும், ஆனால் இருக்கச்சே ஒன்றும் இல்லை. லாலாஜி சொன்னார், இது இருந்து காரணம் பிரயோஜனம் இல்லை, இல்லாம உயிரே இல்லை. அந்த மாதிரி ஆன்மீகம் ஒரு இது. அதனுடைய ரகசியம் என்ன, இருந்தா ஒன்றும் இல்லை, இல்லாத போது உயிரே இல்லை. அப்ப யாராவது புத்தகமா பேசுறதுக்கு அப்ப சாமி நான் அபியாசி இல்லை, உயிர் இல்லை நான் நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நான் என்னத்துக்குப்பா சொல்லணும்னு நீயே சொல்லு. நீ என்ன உயிரோட்டத்தை தான் உனக்கு கண்டமா, உன் மனதில் சாந்தி இல்லை, உனக்கு அமைதி இல்லை, உனக்கு எந்த திட்ட நோக்கி செல்லணும்னு உனக்கு ஒரு இது இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, கவனம் இல்லை, இது அறிவு இல்லை. இத்தனை இல்லாதவன் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்றதுக்கு அதுக்கு என்ன அதிகாரம் இல்லையா? உயிரோடு இருக்கோன்றதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு அதிகாரம் சொல்றதுக்கு என்னன்னா, நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், ஏன் இருக்கேன், எங்கே போறேன், போய் சேர்ந்தாச்சா பாதி பாதையில் இருக்கேன்னா, இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சாதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை தான் நிஜமான வாழ்க்கை. நிஜமான வாழ்க்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஆன்மீகத்தில் மேலும் மேலும் முழுவ முடியாதவங்க ப்ரிசெப்டர்லாம் அவளெல்லாம் அந்த முசம்பி பூஞ்சி எடுக்கிற முடியா ப்ரிசெப்டர் அந்த மாதிரி பூஞ்சி எடுக்கும், கருணையே காமிக்காத ப்ரிசெப்டர். கேஆர்எஸ்க்கு வீட்டுக்கு போனேன், என்ன கொஞ்சம் தலைவலி மாதிரி சொன்னார். தலைவலி மாதிரி எப்படி சொல்ல முடியும், தலைவலி இருக்கா இல்லையா? தலை வலிக்கிறா போல இருக்குன்னாக்க பள்ளிக்கூட பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கு விரோதிச்சுட்டு, அம்மா தலை வலிக்கிறாப்புல இருக்கு, இங்க வாடாக்கண்ணா அப்படிங்க, இங்க வலிக்கிறாப்புல இருக்காது, வலிக்கிறதா இல்லையா, வலிக்கலையா மரியாதை உட்காந்துட்டு கொடுத்த. இங்க கருணைக்கு இடம் கிடையாது. போயிடும் அப்படிலாம் சொல்லாது. யாராவது தப்பா இருந்துச்சு ஐயோ அபியாசி ஒருத்தர் போகுதுன்னு வச்சுட்டு போறேன். கேள்வி கேட்டிருக்கா, இந்த மாதிரி ப்ரிசெப்டர் நீங்க யாரெல்லாமோ பண்றீங்களே, அவ எங்களுக்கு சிட்டி கொடுத்தா அவனோட கேரக்டர்ல இருக்கிற குறை எல்லாம் எங்களுக்கு வந்துருமோ அப்படின்னு கேட்டிருக்கான். பொருத்தத்துல இருக்கணுமே இது. அதுக்காக என்ன சொல்றார், வெளிக்கட்டி வரும் அப்படின்ற ரியல் திங் தான் வரும். ஒரு ப்ரிசெப்டராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நண்பனா பண்ணல தவிர தீமை பண்ண முடியும்ன்றது ஒரு வாய்ப்பே கிடையாது, அதிகாரம் கிடையாது, நின்று போகும் டிரான்ஸ்மிஷன். ஆமா, ஸோ நல்லா புரிஞ்சு ஞானப்பழத்தை நல்லா புரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா உங்க நன்மைக்காகத்தான் அவ இருக்கிறது இல்லையா? இப்போ பள்ளிக்கூட வாத்தியார் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தானே இருக்கார். நல்ல வாத்தியார் அன்னைக்கு அன்னைக்கு அவர் சர்டிஃபிகேட் கொண்டு பிளாக் போர்டு மேலே மாட்டிட்டு அமைதியாக உட்காந்துருவார். சொல்லிக் கொடுக்க மாட்டாருன்னா சர்டிஃபிகேட்டை பார்ப்பா, எம்ஏ ஃபில், எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருக்கேன், நான் பார்த்துருக்கோம், படிச்சாத்தான் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பான்னா வாத்தியார் எதுக்கு லேக்கு. ப்ரிசெப்டர் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை காமிச்சு விட்டு
அபியாசம் கேட்கலாம். இது என்ன பிஏவா எம்ஏவா இந்த பாதி வந்து ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட். அதனால நான் ப்ரொஃபஷனலா கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு அது பர்மனன்ட் ஆகுதோ அன்னைக்கு நான் பர்மனன்ட் சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னாங்க இல்லையா? ஏதோ அசுமா பேசல. ஆனா அது இருக்கிற கருத்தை நீங்க எடுத்துக்கணும். அது 1000 அதை வச்சுட்டு அவளை கூப்பிட்டு இந்த தேர்டு கொட்டவே கொட்டணும். அமைதியே இருக்கக்கூடாது வாழ்க்கையில. ஆமா, இது வந்து சத்தியமே கிடையாது. 6 அடி 8 அடி உட்காந்து வளர்ந்துருக்கு உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு சிட்டி கொடுக்காத சார் எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு என்ன பிரயோஜனம்? சாதாரண பிரயோஜனம். அதே மாதிரி நீங்களும் சவாவான தானே புரிஞ்சுக்கணும். எப்போ ஓய்வு இருக்கோ 1/2 மணி இருந்தாலும் சரி உட்காந்து மெடிடேட் பண்ணுக்கோ. சும்மா வீடு மும்பது ஈடுபட்டு பக்கத்தாத்துக்காரன் எழுத்தாத்துக்காரனை பற்றி சொல்லிட்டு அவள் என்ன முன்னாடி இதெல்லாம் எதுக்கு நம்ம காக்க போறோம் இல்லையா? எப்போ நம்மளுக்கு ஓய்வு இருந்தாலும் 1/2 மணி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம். அட் அ டைம் 1 மணி நேரத்துக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் பண்ணுறாங்க, எங்கேயும் ரூல் இல்லை. எவ்வளோ இப்போ பண்ணுறோங்களோ அவ்வளோ உங்களுக்கு அபிவிருத்தியாகவும் முன்னேற்றமாகும். இன்னொரு தடவை நான் வந்து மெடிடேஷன் ஹால்லேயே உட்காந்து உங்களுக்கு ஒரு செட்டிங் கொடுக்க முடியா ஒரு வாய்ப்பு வரலாம். அது இன்னைக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மத்தியானம் கோயம்புத்தூர் சென்னை, சண்டே மத்தியானம் வர்த்தமே